அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே ஒரு சூரா, இந்த ஒரே ஒரு சூரா இந்த ஒரு நாளில் நாம் ஓதுவதினால் நம்முடைய துஆக்கள் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தரப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூரா. இன்னும் அல்லாஹ்வினுடைய கிருபையினால லைலத்துல் கதருடைய பிறை 25 ரமலானினுடைய கடைசி 10 இன்றைய இரவுல இந்த ஒரே ஒரு சூறாவை ஓதி நீங்க உங்களுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்துல கேட்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா மின்னல் வேகத்தில் உங்களுடைய துஆக்களை நிறைவேற்றி தருகிறான். இன்னும் நீங்கள் நீண்ட நாளாக துஆக்கள் கேட்டும் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, அல்லது இந்த ஒரு துஆ அல்லாஹ் தஆலா எனக்கு உடனே இப்போதே நிறைவேற்றி தர வேண்டும், இன்னும் நீண்ட நாளாக அல்லாஹ்விடத்துல இந்த ஒரு துஆவை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இன்றைய நாள்ல இந்த லைலத்துல் கதருடைய பிறை 25ல இந்த ஒரு சூறாவை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ கேட்டு பாருங்க. நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. நேற்றைய இரவே நாம நிறைய தேவைகளை கேட்டிருக்கலாமே, இரவு முழுவதும் நாம் துஆவாலே நம்மளுடைய அந்த நேரத்தை கழிச்சிருக்கலாமே, அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை நிறைவேற்றி தருவான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு நம்முடைய துஆக்களை மின்னல் வேகத்துல கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா தான். இன்னும் இந்த ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சிறப்பித்து காண்பிக்கிறான், சிறப்பித்து கூறுறான். இன்னும் இந்த ஒரு சூறாவினுடைய பலன்கள் ஏராளமானது. அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன, அந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும், அந்த சூறாவை முதலில் எப்படி ஓத வேண்டும் என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த சூறா தான் சூரா கத்ர். லைலத்துல் கதருடைய தினத்துல நாம் ஓதப்படக்கூடிய சூரா கத்ர். 1000 மாதங்கள் நாம் வணங்கதை விட ஒரு சிறந்த ஒரு இரவு அப்படின்னு அல்லாஹ் தஆலா புகழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான சூறா. இந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும் என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி. கத்ரி இந்த ஒவ்வொரு ஆயத்திற்கு பின்னாடியும் ரேவை அல்லாஹ் தஆலா கூறியிருப்பான். ரே வந்திருக்கும். அந்த ரேவுக்கு பின்னாடி யா அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தையை என்ற திக்ர 3 முறை நீங்க சொல்லணும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் யா அர்ஹமுர் ராஹிமீன் تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين سلام هي حتى مطلع الفجر يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين என்பது போன்று இந்த சூறாவை 30 முறை ஒரே அமர்வுல, நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரே அமர்வுல ஒரு ஹாஜத்தை நியத் வச்சு நீங்க இந்த சூறாவை 30 முறை ஓதி முடித்த பிறகு நீங்க என்ன ஹாஜத்தை, என்ன தேவையை நியத் வச்சீங்களோ அதை அல்லாஹ்விடத்துல நீங்க கரம் ஏந்தி கேட்டீங்கன்னா உங்களுடைய கரத்தை நீங்க கீழே விடுவதற்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களுடைய எவ்வளவு பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் அதை உடனடியாக மின்னல் வேகத்தை விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி தந்துவிடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இது போன்ற ஒரு இரவு, இன்னும் இது போன்ற பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாள் இனிமேல் அடுத்த வருடம் தான் நமக்கு கிடைக்கும். ஆகையால் நம்முடைய தேவைகள், ஹாஜத்துகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இன்றைய இரவு என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு அமலை நம் இன்றைய இரவுல அனைவரும் செய்வோம். நம் அனைவரினுடைய துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவானாக. ஆமீன். இன்னும் இந்த
இதை எப்படி ஓத வேண்டும், இந்த ஒரு அமலை நான் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியாதவர்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன். அனைவரும் அதை பாருங்க, கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் புரியும். இன்ஷா அல்லாஹ் உங்களிடம் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னாங்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த ஒரு அமலை செய்து நீங்க கேளுங்க. இன்னும் யாரெல்லாம் உங்களிடத்துல துவா கபூலாக மாட்டேங்குது, கபூலாக இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு காணொலியை நீங்கள் ஷேர் செஞ்சுடுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.